வெல்கம் டு சுமங்கலி ஃபேஷன். ஈஸியாக எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2-3 வீடியோ போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் ஃப்ரேம் வச்சு போட்டேன். இப்போ அதே தையலை ஃப்ரேம் இல்லாமல் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். நான் கற்றுக்கும் போது இப்படி தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் பழைய ஜாக்கெட் இருக்குல்ல, தைச்சது முன்ன போட்ட ஜாக்கெட்லாம் இப்போ டிசைன் போட்டால் நல்லா இருந்திருக்கும்ல, பட்டுப்புடவைக்கு நம்ம அப்போல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணலை, அந்த மாதிரி ஜாக்கெட்டில் டிசைன் பண்ணலை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி துணி ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த ஜாக்கெட்டில் ஈஸியாக டிசைன் போடலாம். அதனால தான் இப்போ உங்களுக்கு திரும்பவும் நான் ஃப்ரேம் இல்லாமல் இந்த தையல்லாம் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த தையல் உங்களுக்கு தெரியும், ரன்னிங் தையல். நான் ஃப்ரேம் இல்லாமல் போட்டுட்ருக்கேன். அடுத்து கெட்டி தையல் வரும், அதுக்கடுத்து ரோப் தையல், எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஃப்ரேம் வச்சும் போட்டு பாருங்கள், ஃப்ரேம் இல்லாமலும் போட்டு பழகுங்க. இது நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் போடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் தான் இது சுருக்கம் வராது பாருங்கள். நான் போட்டிருக்கேன், சுருக்கமே இருக்காது. நான் முடிச்சதானே பாருங்களேன், சுருக்கமே இருக்காது. இதுதான் நல்ல ஒரு பயிற்சிக்கான அடையாளம். இதுதான் நான் போட்டது எல்லாமே நான் ஃப்ரேம் இல்லாமல் போட்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நான் ஃப்ரேம் வச்சு போட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக உங்களுக்கு வீடியோவுக்காக நான் ஃப்ரேம் வச்சு போடுறேன். அந்த போட்ட டிசைன் எல்லாமே ஒரு நாள் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ப்ளவுஸில் போட்டிருக்கேன், சாரியில் போட்டிருக்கேன், ஃப்ரேம் இல்லாமல் தான் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் பார்க்க அதில் சின்னதாக நான் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நீங்கள் அதிகமாக பொருள்லாம் தேடி அலைய தேவையே இல்லை. ஒரு எம்ப்ராய்டிங் நூல், ஒரு ஊசி, துணி இருந்தாலே போதும், அழகாக பயிற்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரேம் வேணும், இந்த ஊசி தான் வேணும், இந்த நூல் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. அழகான எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிசைன் ஒர்க்கெலாம் எதிலையாவது ஒரு புக்லேயோ பேப்பர்லேயோ ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வர போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் தான் நீங்கள் பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் சுருக்கம் வராது. ரொம்ப டைட்டாக இழுக்காமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் வரும். போட போட தானாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. டைட்டாக இழுக்காமல் இந்த மாதிரி நார்மலாக போடுங்க, நல்லா வரும். ஃப்ரேம் இருந்தால் தான் சுருக்கம் இல்லாமல் வருங்கிறது கிடையாது. அது இல்லாமலே அழகாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்படி பண்ணாக்கா ரொம்ப ஈஸி. அதாவது பழைய ஜாக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் போடலாம். ஏதாவது ஒரு துணி நீங்கள் டக்குன்னு போடணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் தேடிட்டு இருக்க தேவையில்லை, அழகாக போட்டு முடிச்சிடலாம் நீங்கள். இப்போ இதை பாருங்கள், எதுலையாவது சுருக்கம் தெரியுதா பாருங்கள். நான் போட்டுகிட்டே வரேன், சுருக்கம் வராது. நான் ட்ரைனிங் சென்டரில் என் கிளாஸ் பசங்களுக்கு இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் ஃப்ரேம் இல்லாமல் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ கொரோனா இதுங்கிறதுனால யாரையும் இப்போ இல்லைன்னா அவங்க போட்ட டிசைன்லாம் நான் காமிப்பேன். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்களும் இந்த மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இதாக வருது பாருங்கள், டைட்டாக இழுக்காமல் நார்மலாக போட்டுகிட்டே வரணும். சுருக்கமே தெரியாது பாருங்கள். அதாவது அந்த தையல் போட்டு ரொம்ப டைட்டாக இழுக்கும்போது தான் அந்த சுருக்கம் வரும். டைட்டாக இழுக்காமல் நார்மலாக போட்டோன்னா நல்லா வரும். நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, அது எப்படிங்க தச்ச ஜாக்கெட்டில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஃப்ரேம் இல்லாமல் எப்படி போடுறீங்க அப்படின்வாங்க. இப்போ கையில் ஒரு டிசைன் போடணுன்னா ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் போட முடியும். எப்படி போடுவீங்க? ஃப்ரேம் செட் பண்ணணும், எப்படி போட முடியும்? இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தச்ச ஜாக்கெட்டில் கையில் போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். நெக்லேயும் அழகாக போட்டுடலாம். அதிலெல்லாம் ஃப்ரேம் போட முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ஃப்ரேம் மாட்ட முடியாது. துணி எங்கேயுமே சுருக்கம் இல்லை பாருங்கள். இப்போ இது காம்பு தையல்.
இது வந்து நான் திரும்பவும் உங்களுக்கு ஃப்ரேம் வச்சு போட்டு காமிச்சிட்டு டிசைன் எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். அந்த தையலும் இதில் நான் போடுறேன். இப்போ இந்த தையல் புதுசு நீங்கள் பார்க்குறது புது தையல், காம்பு தையல் இது பேர். இதை இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் இல்லாமலே போட்டு காமிக்கிறேன். அடுத்ததில் டிசைனோட இந்த தையல் வந்து எப்படி டிசைனில் யூஸ் பண்ணலாம், அதாவது இலை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம் வரும். அதுக்கெல்லாம் வந்து இந்த காம்புக்கு இலைக்கெல்லாம் வந்து இந்த காம்பு தையல் போடுவாங்க. இப்போ ரோஜாப்பூ இலைனா கூராக வரும். அந்த கூர்லாம் திருப்புறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆலை இலை வந்து ஹார்டின் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வளைச்சி கொண்டு வர்றதெல்லாம் இந்த தையல் எப்படி போடலாங்கிறது அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் புரியும். தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது தான் உங்களுக்கு அடிப்படை அழகாக போட வரும். ஆரி ஒர்க்கில் தான் சம்பாதிக்கணும்னு இல்லைங்க. ஆரி ஒர்க்கு காசு கொடுத்து கற்றுக்க முடியாதவங்க இது கற்றுக்கிட்டிங்கனாலே நல்லா ஒர்க் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இதிலே நல்லா அழகாக டிசைன் பண்ண முடியும். இப்போ இதை முடிச்சுட்டேன். இப்போ எடுத்தோடனே பாருங்கள், சுருக்கமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், சுருக்கமே இல்லை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.